Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah Muhammad bin Abdullah amma ba'd. என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் நாங்கள் ரமலானுடைய இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறோம். இந்த வருட ரமலான் மாதம் எம்மை விட்டு பிரிய போகின்றது என்பதை இட்டு முஸ்லிமான ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏதோ ஒரு விதமான கவலை ஏற்படும். ஏன் தெரியுமா? அடுத்த வருட ரமலானில் இந்த ரமலானிலே நாங்கள் எவ்வாறு இரவு நேர தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இடத்திலே அமர்ந்து நாங்கள் இந்த வகுப்பை தொடர்ந்தோமோ, இதே போன்று வருகின்ற ரமலானிலும் நாங்கள் அனைவரும் இருப்போமோ இல்லையோ என்பது யாருமே அறிய முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. எனவேதான் மீதமாக இருக்கின்ற இந்த இரு நாட்களை அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு அடியானாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அடியானாக நாங்கள் இருப்பதற்கு அல்லாஹு தாலா முதலில் எங்கள் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும். இன்றைய நாள் நாங்கள் பார்க்க இருக்கின்ற முக்கியமான பிரார்த்தனை என்ன தெரியுமா? அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான், துன்னூன், மீனுடையவர், அதாவது சாஹிபுல் ஹூத், மீனுக்கு சொந்தக்காரர் என்று சொல்கின்றான். யார் அந்த மீனுக்கு சொந்தக்காரர்? யார் அந்த மீனுடையவர் தெரியுமா? அவர்தான் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல் குர்ஆனிலே 21வது அத்தியாயம் 87வது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கின்றான், யூனுஸ் என்றொரு நபி இருந்தார். 1,00,000 பேர் கொண்ட ஒரு சமூகத்திற்கு அவர் நபியாக அனுப்பப்பட்டார். அந்த மக்கள் சிலைகளை வணங்கி வந்தனர். யூனுஸ் நபி சிலை வணக்கம் கூடாது என்றும் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்றும் அவர் போதித்து வந்தார். வதன்னூனி இஸ்ஸஹப முகாதிபன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார்கள். அந்த மக்கள் நபியின் போதனை ஏற்கவில்லை. ஃபதன்ன அல்லன் நக்திர அலை, அவர் அந்த யூனுஸ் நபி நினைத்து கொண்டார், இந்த சமூகத்தை விட்டு நாங்கள் வேறு இடத்திற்கு சென்றால் அல்லாஹ் நம்மளை நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டான், எனவே உங்களுக்கு அழிவு வரும் எச்சரிக்கையை விட்டு ஊரை விட்டு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். ஒரு நபி ஒரு ஊரை விட்டு வெளியேறுவது என்றால் அல்லாஹுடைய கட்டளை வர வேண்டும். அல்லாஹுடைய கட்டளை வராமல் ஒரு நபி அந்த ஊரை விட்டு வெளியேற முடியாது. ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சுய முடிவில் அவர் சென்றார். அந்த நேரத்திலே ஒரு கப்பல் இருந்தது. மக்கள் அந்த கப்பலை நிறைந்திருந்தார்கள். இவர் போய் அந்த கப்பலிலே ஏறிக்கொண்டார். கப்பல் கடலிலே பயணித்து இடைநடுவிலே கப்பல் அலை மோத ஆரம்பித்தது. இவ்வாறு ஆபத்து வந்ததால் கப்பலில் உள்ளவர்களில் பெயர்களை எழுதி சீட்டுக்குழிக்கு யாருடைய பெயர் வருகின்றதோ அவரை கடலில் குதிக்கச் சொல்வது அவர்களது அன்றைய கால மரபாகும். அந்த அடிப்படையில் சீட்டுக்குளிக்க பொழுதோ 3 விடுத்தமும் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் வந்த பட்சத்தில் அவர் கடலிலே குதிக்கிறார். அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. மிக பிரம்மாண்டமான ஒரு மீன் யூனுஸ் நபியை விளங்கி கொண்டது. யூனுஸ் நபி மீன் வயிற்றுக்குள் சென்று தான் சோதிக்கப்பட்டதை அவர் அறிந்து கொண்டார். அந்த நேரத்தில் தான் அவர் வயிற்றில் இருந்து கொண்டோ ஃபனாதா ஃபித்துலுமாத், இருளிலே இருந்து கொண்டோ அவர் அழைக்கிறார். எவ்வாறு தெரியுமா? அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், உன்னை தவிர வணங்குவதற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ தூய்மையானவன், நான் அநீதி மிளைத்தோரில், நான் தப்பு செய்தோரில் நான் ஆகிவிட்டேன் என்று இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறார். ஃபஸ்தஜப்னா, அல்லாஹு தஆலா தொடராக சொல்கின்றான், ஃபஸ்தஜப்னா, அவர் அழைப்பு விடுக்கிறார், நாங்கள் அவருடைய அழைப்பை செவிமடுத்தோம். எவ்வாறு தெரியுமா? வனஜ்ஜைனாஹு மினல் கம், அவருடைய கவலைகளை எல்லாம் நாங்கள் போக்கினோம். வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், அதே போன்று எவ்வாறே நாங்கள் முஃமின்களையும் விடுவிப்போம் என்றும் அல்லாஹு தஆலா தொடராக சொல்கின்றான். அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரித்த பிறகு மீன் அவரை கரையில் துப்பியது. அவர் கடற்கரையில் பலவீனமான நிலையில் அவர் இருக்கும் பொழுதோ அல்லாஹு தஆலா சுரைக்காய் கொடியை வளரச் செய்து அவருக்கு நிழல் கொடுத்து அவரை காப்பாற்றினான். அதன் பிறகு யூனுஸ் நபியின் வேதனையின் அடையாளத்தை கண்டுகொண்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கேட்ட அந்த தௌபாவையும் அவர்களுடைய அந்த ஈமானையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்தான்.
அதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தாலா மீட்டு கொண்டான். எனவே இந்த சம்பவத்தினூடாக நாங்கள் பெறுகின்ற படிப்பினை என்ன தெரியுமா? இந்த அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இந்த பிரார்த்தனையூடாக நாங்கள் பெறுகின்ற படிப்பினை என்ன தெரியுமா? நாங்கள் செய்கின்ற எந்த விடயமாக இருக்கலாம், எப்படியான காரியமாக இருக்கலாம், அவசரப்பட்டு விடக்கூடாது. அவசரம் என்பது ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய ஒரு பண்பாகும். இரண்டாவது, விரைவான முடிவுகளை நாங்கள் எடுக்கக்கூடாது. எப்பொழுதும் நாங்கள் பொறுமை காத்து பொறுமையுடன் நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். மூன்றாவது, அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப நாங்கள் செயல்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாங்கள் முற்றிலும் மாற்றமாக செயல்பட்டு விடக்கூடாது. எமது உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஏற்ப அல்லாஹ்வின் முடிவு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ் நாடினால் கெட்டவர்கள் மீதும் தன் அன்பை வெளிப்படுத்துவான், அவர்களையும் அல்லாஹு தஆலா தன் அன்பால் அரவணைப்பான் என்பதை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் செய்கின்ற பாவங்களாக இருக்கலாம், நாங்கள் செய்கின்ற தப்புக்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாங்கள் செய்கின்ற தௌபா மூலமாக அந்த அழிவிலிருந்தும் பாதுகாக்கும் அடிப்படையை நாங்கள் அந்த அகீதாவை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் செய்த தப்புக்களாக இருக்கலாம், தவறுகளாக இருக்கலாம், தௌபா எங்களை அழிவிலிருந்து பாதுகாக்கும் ஒரு அடிப்படையை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நாங்கள் செய்கின்ற எதுவாக இருந்தாலும், நாங்கள் செய்கின்ற எப்படியான காரியமாக இருந்தாலும் அந்த நேரத்திலே அல்லாஹும் அவனுடைய தூதரும் கூறிய முறைப்படி நாங்கள் நடக்கின்றோமா என்பதை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இனி வரக்கூடிய காலங்களில் எங்களுக்கு தாங்க முடியாத ஒரு நிலைமை வருகின்ற பொழுதோ, எங்களால் தாங்க இயலாத ஒரு சோதனைகள், ஒரு பிரச்சனைகள், ஒரு சிரமத்திற்கு நாங்கள் உள்ளாக்கப்படுகின்ற பொழுதோ, அந்த நேரத்திலே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனை என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், உன்னை தவிர வணங்குவதற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ தூய்மையானவன், நான் அநீதமில்லை தோரில் ஆகிவிட்டேன் என்று அவர்கள் செய்த அந்த தப்புக்களையும் தவறுகளையும் இறைவனிடத்திலே சுட்டி காட்டி இந்த பிரார்த்தனையை செய்கிறார்கள். எனவேதான் நாங்கள் செய்கின்ற தப்புக்களையும் தவறுகளையும் இறைவனிடத்திலே சுட்டி காட்டி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நிச்சயமாக சத்தியமாக இறைவன் எங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பான் என்பதை எவ்வித சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.